தன்னை ஒரு சரித்திர பதிவேடு ரவுடி என்று கூறும் அண்ணாமலை அதனை நிரூபிக்க முடியுமா என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தமிழ்நாடு பாஜக ரவுடிகளின் பட்டியல் என்ற தலைப்பில் பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். வாய்க்கு வந்தால் என்ன வேண்டுமானாலும் பேச அண்ணாமலை என்ன உத்தம புத்திரரா என்று கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை அருவருப்பான அரசியலை அண்ணாமலை தமிழகத்தில் முன்னெடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார். தனி சரித்திர பதிவேடு ரவுடி என்று கூறும் அண்ணாமலை அதனை நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் இன்று மாலைக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். தான் கமலாலயம் வர தயாராக உள்ளேன் என்று கூறியுள்ள அவர் அண்ணாமலை என்னுடன் விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். என்ன பொறுப்புல இருக்காங்க, நாங்க அதெல்லாம் கூட பேசல. ஆனா நேத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படிச்சால் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு. நேத்துக்கு சொல்றாரு, கேக்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பெருந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவரு ரவுடி லிஸ்ட் உள்ளவரு, ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவரு, அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. ரெண்டு விஷயம் இதுல நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் பேர்ல? ஹேட் ஸ்பீச். உன்னுடைய பேச்சில குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்ன தொடர்பு கொண்டு நேரடியா வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூறை ஒரு தலித்து மேல பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த நான் இந்த